அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சிக்கன் நூடுல்ஸ் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் போய் நம்ம சிக்கன் நூடுல்ஸ் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல்தி. அதனால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 கேரட் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போடுற மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். அது கூட நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம். கேரட்டும் கட் பண்ணியாச்சு, பீன்ஸும் கட் பண்ணியாச்சு, கோஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அது கூட 2 முட்டை எடுத்துக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம், அதனால் சோயா சாஸ், அது கூட டொமேட்டோ சாஸும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட சால்ட்டு, சில்லி பவுடர் கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ஆச்சி சிக்கன் 65 மசாலா, அது கூட ½ லெமன் ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வரையும் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை தான் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரையும் தான் பாயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த நூடுல்ஸ் 10லேருந்து ஒரு 15க்குள்ளே பாயில் ஆகிடும். நூடுல்ஸை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டர் தனியாக, நூடுல்ஸ் தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டான ஸ்டேஜில் நூடுல்ஸை பார்த்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் குழஞ்சி போயிடும். நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைக்கோஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸை ஆட் பண்ணி நல்லா அதையும் எல்லாத்தோடையும் பரட்டி விட்டுக்கோங்க. அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கூட நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நீங்கள் தனியாக ஒரு பேனில் கூட நீங்கள் பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். 2 முட்டை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வேகணும். முட்டையை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எக்குன்னு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா நூடுல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மசாலா கூட பரட்டி விட்டுட்டேன். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பர் தூளை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலையே ஹெல்த்தியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலையே செய்யலாங்கிறதுனால அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.